ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கள் தோட்டத்திலேருந்து 2 சின்ன அறுவடை பண்ணேன். என்னென்ன ஹார்வெஸ்டிங்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆவாரம் பூ தான். இந்த ஆவாரம் பூ வந்து நான் எதுக்காக அறுவடை பண்ணியிருந்தேன்னா, துவையல் வைக்கலாம், இல்லை சாம்பாருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். இந்த ஆவாரம் பூ வந்து நம்ம ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது குளியல் பொடி, கஸ்தூரி மஞ்சள் அரைக்கும் போது கூட நம்ம ஆவாரம் பூலாம் சேர்த்துக்கலாம். இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க இந்த ஆவாரம் பூவில் டீ போட்டு கூட நம்ம குடிக்கலாம். பாருங்கள், இது எவ்வளோ அழகாக கோல்டன் கலரில் தக்க தக்கன்னு மின்னுதுன்னு. இவங்களுக்கு இந்த ஆவாரம் பூ கிடச்சிச்சின்னா ஒரு தடவை டீ இல்லை துவையல் செஞ்சு பாருங்கள். அடுத்து நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணது வந்து இந்த சொடக்கு தக்காளி தான். இந்த சொடக்கு தக்காளியை நம்ம சின்ன வயசில் பழமாகவே சாப்பிட்ருப்போம். கீழே எவ்வளோ விழுந்து கிடக்குதுன்னு பாருங்கள். இந்த பழத்தை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இந்த மாதிரி நல்லா ஒரு லைட் எல்லோ கலராக மாறினதை வந்து பழம், அதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். மற்றதை வந்து நம்ம காயை வந்து குழம்புக்கு கூட வச்சுக்கலாம். இந்த சொடக்கு தக்காளியில் நான் குழம்பு வச்சுருக்கேன். அதோட வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.